அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்ப நம்ம சாந்தோக்கிய உபநிஷதம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப இந்த சாந்தோக்கிய உபநிஷத்துல கடந்த வகுப்புல பிரஜாபதி வித்யாவ பார்க்க ஆரம்பிச்சோம். பிரஜாபதி வித்யா அப்படின்னா என்ன? நான்முக பிரம்மா வேதங்களை உபதேசிக்கிறார். 2 மாணவர்கள் அவரிடத்துல படிப்பதற்காக வந்திருக்கிறார்கள். அப்படி படிக்கின்ற ஒரு மாணவன் ஆன்மாவை புரிந்து கொள்கிறான், தெரிந்து கொள்கிறான். அவனுக்கு பேர் தேவன். இன்னொருத்தன் ஆன்மாவை புரிந்து கொள்ளல. அவன் இந்த உடம்பு தான் ஆன்மா, இந்த மனசு தான் ஆன்மா அப்படின்ட்டு அவனுக்கு எது எது தோணுதோ அதையெல்லாம் ஆன்மாவா நினைச்சுக்கிறான். அவனுக்கு பேர் அசுரன். அப்படிங்கிற அடிப்படையில இந்த பாடம் நம்ம பார்க்குறோம். இப்ப இந்த சாந்தோக்கிய உபநிஷத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இப்ப இந்த ஆத்மா அப்படிங்கிறது உடம்பு கிடையாது. அது ஒரு தூய அறிவு. அது பட்டு பிரதிபிம்பிக்கின்ற பிரகாசத்தினால இங்க எல்லாம் அறியப்படுகிறது அப்படிங்கிற ஒரு அரிய உண்மையை பேசுறது தான் இந்த சாந்தோக்கிய உபநிஷத்தினுடைய நோக்கம். அப்ப இங்க அது பட்டு பிரதிபிம்பிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு உபாதி வேணும் இல்லையா? இப்போ நம்ம எப்படி இத புரிஞ்சுக்கலாம்? இப்போ நம்ம தியேட்டர்ல படம் பார்க்க போறோம். அந்த படத்துல ஒரு ப்ரொஜெக்டர் இருக்கு. அந்த ப்ரொஜெக்டர்ல ஃபிலிம் ரோல் இருக்கு. இப்போ ஹார்ட் டிஸ்க் போட்டாங்க. டெக்னாலஜி மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அன்னைக்கு ஃபிலிம் ரோல். அப்ப ஃபிலிம் ரோல்ல போட்டு ஓட்டும்போது ப்ரொஜெக்டர்ல இருந்து ஒரு லைட் பீம் அப்படியே வெளிய வரும். அது வழியா படம் வரும். அப்ப அந்த படம் அந்த ப்ரொஜெக்டர் மூவ் ஆகுற வேகத்துல அங்க இருக்கிற படச்சுருள் ஓடுறதுல உங்களுக்கு அந்த மூவிங் எல்லாம் நடக்கும். அதாவது கதாநாயகி ஓடுற மாரி, டான்ஸ் ஆடுற மாரி எல்லாம் தெரியும். ஆனா, அந்த படச்சுருள் ஓட்டத்த நீங்க அதிலேயே ப்ரொஜெக்டர்லயே பார்க்க முடியாதுல்ல. அப்ப அத என்ன பண்ணணும்? பிரதிபிம்பிக்க வைக்கணும். அப்ப ப்ரொஜெக்டர்ல இருந்து ஒரு பீம் வெளிப்பட்டு அது பிரதிபிம்பிக்க வைக்கணும் அப்படின்னா, ஒரு வெள்ளை திரை கட்டியாகணும். தியேட்டர்ல போயி ஒரு வெள்ளை திரைய உருவாக்கி, அந்த வெள்ளை திரையில தான் ப்ரொஜெக்டர அவன் ஓட்டுவான். படம் ஓட்டுவான். அப்ப அந்த படம் அந்த தியேட்டர்ல வெள்ளை திரையில ஓடும். அப்ப நாமெல்லாம் உட்கார்ந்து பார்க்கலாம். ஓ! படம் நல்லா இருக்கு, இன்ட்ரஸ்டிங்கா இருக்குன்ட்டு. அப்ப இங்க நம்ம படம் பார்க்கறது எப்படி இந்த மெத்தட் இருக்கோ, அதே மெத்தட் தான் இங்க இறைவனும் படம் பார்க்குறான். இறைவனுடைய படம் என்னன்னா, அவனே தன்னிடத்துல இருந்து வெளிப்படுகின்ற ப்ரொஜெக்டர்ல சீன்ஸ் இருக்குல்ல, கிரியேஷன் இருக்குல்ல, அத இங்க நம்முடைய மைண்ட் பாடிய வச்சு உருவாக்கி பார்த்துட்டு இருக்கான். இங்க நாம தான் வெள்ளை திரை அப்படின்ட்டு நான் கடந்த பாடத்துல சொன்னேன் இல்லையா? ஏன்னா, இப்போ ப்ரொஜெக்டருக்கும் இந்த வெள்ளை திரைக்கும் ஓமானம் இத தவிர வேற எப்படி சொல்லி புரிய வைக்கிறது நானு? அப்ப அதனால இறைவன் பட்டு பிரதிபிம்பிக்கின்ற ஒரு பிரதிபிம்ப வெளிப்பாடு தான் இந்த மனித உடலும், மனசும். அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த ஞானம் தான் உங்களையே உங்களுக்கு காட்டிக் குடுக்கும். அதுதான் இந்த பாடத்திட்டத்தினுடைய நோக்கம் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப இங்க உண்மையில ஆத்மா தன்னில் தானாய் தன்மயமா இருக்கு. ஆனா அது பட்டு பிரதிபிம்பிக்கிறதுனால ஏதோ ஆத்மாவே செயல்படுவது போல நமக்கு தெரியுது. ஆத்மாவே இயங்குவது போல காணப்படுது. அந்த எல்லா ஒவ்வொரு விஷயமும் ஆத்மா செய்யுதுங்கிற மாரி நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனா அப்படியெல்லாம் ஆத்மா எதையுமே செய்றது கிடையாது. அது சும்மா ஒரு பிரதிபிம்பம் தானே. படம் ஓடிக்கிட்டு இருக்கிறது தானே. அந்த படத்துல என்ன உண்மையாவே கதாநாயகன், கதாநாயகி டான்ஸ் ஆடுறாங்களா? உண்மையாவே அங்க குண்டு வெடிச்சு நெருப்பு பிடிச்சு எரியுதா? உண்மையாவே அங்க கோயில் கும்பாபிஷேகம் நடக்குதா? எல்லாம் படத்துல வர்ற சீனு. அத அப்படியே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த சீன பார்க்கும்போது அந்த சீன்னால திரை பாதிக்கப்படாம இருக்குதுல்ல. அதுதானே முக்கியம். திரை பாதிக்கப்படாம இருந்தா பிரச்சனை இல்ல. ஃபிலிம் ரோல்ல ஒரு குண்டு வெடிச்சு அப்படியே பத்திக்கிட்டு எரியிற மாரி படம் காட்சி ஓடுது. அப்ப அந்த ஸ்கிரீன் சேர்ந்து பத்திக்கிச்சுன்னா என்ன ஆயிடும்? அந்த படத்த ஓட்டவே முடியாதுல்ல. அந்த படம் அந்த ஸ்கிரீன்ல ஓட்டவே முடியாது. நம்ம என்னடா படத்த ஓட்டி பார்க்கலான்னு ஆசைப்பட்டு தானே வெள்ளை திரைய கட்டுனேன். கடைசில பார்த்தா அந்த வெள்ளை திரையே பத்திக்கிட்டு எரியுதே குண்டு வெடிக்கிற சீன்ல. அப்ப அது செட் ஆகாது அப்படின்ட்டு நம்ம விட்டுருவோம். அது மாதிரி இங்க நம்ம என்ன பண்றோம்னா, அந்த புரிதல் இல்லாததுனால, அதுல பாதிக்கப்படுவதாக நாமளே மாறிக்கிறோம். அதுதான் நம்ம மைண்ட் பண்ற ப்ளே. அப்ப இத நம்ம இங்க விசாரணை பண்ணி விவேகத்தினால விழித்துக் கொள்ளும்போது தான், அந்த தூய அறிவாகிய ஆத்மாவுக்கு எதுவுமே இல்லை என்று நமக்கு புரிய வரும். அத சொல்றது தான் இந்த பிரஜாபதி வித்யா அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப நான் உடலோ அல்ல, மனமோ அல்ல. தூய சாட்சி சித்தம் தான் நான். அது நித்தியம், அமிர்தம், பரமாத்மா அப்படின்ட்டு இங்க நம்ம அறிந்து கொள்வதுதான் இந்த பாடத்திட்டத்தினுடைய நோக்கம் என்பதாக இந்த பிரஜாபதி வித்யா நமக்கு புரிய வைக்குது. அப்ப பிரஜாபதி அந்த ஆத்மாவை பத்தி சொல்லும்போது கடந்த முறை என்ன சொன்னாருன்னா, அது பாவமற்றது, மூப்பற்றது, மரணமற்றது, கவலையற்றது, பசி இல்லாதது, தாகம் இல்லாதது, ஆசைகள் நிறைவேறப்பட்டது அப்படின்னெல்லாம் அந்த ஆத்மாவினுடைய வைபவங்கள, அந்த ஆத்மாவினுடைய பெருமைகள இப்படியெல்லாம் பலவிதமா எடுத்து சொன்ன உடனே,
இவங்களுக்கு ஒரு ஆர்வம் வந்துடுது. யாருக்கு? இந்த 2 பசங்களுக்கும். ஆத்மாவ நாங்களும் பார்க்கணுங்க. ஆத்மாவ நாங்களும் அனுபவமாக்கணுங்க. அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி அவங்களுக்குள்ள வந்து ஆர்வம் ஜாஸ்தியாயி, அந்த ஆன்மாவ காட்டிக் குடுங்க அப்படின்னு சொல்லி யார்கிட்ட கேட்கறாங்க? பிரஜாபதியாகிய குரு கிட்ட போய் கேட்கறாங்க. அந்த காலத்துலலாம் வந்து இந்த மாரி ஆத்மாவை அறிந்து கொள்ள வேண்டும், இந்த மாரி வித்தைகளை கற்றுக்கொள்ள வேண்டும்னா, குருகுல கல்விக்கு தான் போகணும். குருகுல கல்வியில வந்து சமித்துக்கள்னு சொல்லுவாங்க. அதாவது சமித்துன்னா, இப்போ அந்த காலத்துல விறகுகள் எல்லாம் பொறுக்குவாங்க. அதாவது காடுகள் தானே அன்னைக்கெல்லாம் நிறைந்த காடுகள். காடுகள்ல போய் விறகுகள்லாம் பொறுக்கி, அதெல்லாம் நறுக்கி, சின்ன சின்ன துண்டுகளா மாற்றி, அத கொண்டு வந்து சேர்த்தணும். எங்க? குருகுல பாடசாலையில கொண்டு வந்து சேர்த்துவாங்க. எதுக்காக அந்த குருகுல பாடசாலையில சேர்த்துவாங்க, அதெல்லாம் செய்றாங்க அப்படின்னா, அங்க யாகங்கள், வேள்விகள் நடத்துவாங்க. அந்த வேள்விக்கு தேவையான இந்த சமித்துக்கள கொண்டு போய் குடுத்து தான் குருகுலத்துல பாடம் படிப்பாங்க. அந்த மாரி சமித்துக்கள கொண்டு போய் தான் இவங்க 2 பேரும் குடுத்துட்டு, "எங்களுக்கு ஆத்மாவை காட்டிக் குடுங்க" அப்படின்னு கேட்கறாங்க. அப்படி கேட்டா 2 பேருடைய கதாபாத்திரங்கள தான் நம்ம என்ன சொன்னோம்னா, ஒருத்தன் இந்திரன், ஒருத்தன் வந்து விரோச்சனன் அப்படின்னு சொன்னோம். அப்ப இந்திரன் வந்து தேவர்களின் தலைவன் என்று பார்க்கிறோம். விரோச்சனன் வந்து அசுரர்களின் தலைவன் என்று பார்க்கிறோம். அப்ப இவர்கள் இருவரும் பிரம்மாவை அணுகி, "எங்களுக்கு ஆத்மாவை காட்டிக் கொடுங்கள்" என்று கேட்டனர். பிரஜாபதி கூறியதை தேவர்களும், அசுரர்களும் கேட்டனர். "நல்லது. ஆன்மாவை தேடினால் எல்லா உலகங்களையும் அடையலாம். எல்லா ஆசைகளும் நிறைவேறும். எனவே ஆன்மாவை தேடுவோம்" என்று அவர்களுள் பேசிக்கொண்டனர். பின்னர் தேவர்களில் இந்திரனும், அசுரர்களில் விரோச்சனனும் புறப்பட்டனர். ஒருவருக்கு ஒருவர் கலந்து பேசிக்கொள்ளாமலேயே இருவரும் கைகளில் சமித்தை ஏந்திக் கொண்டு பிரஜாபதியை அணுகினர். அப்படின்ட்டு இந்த 2வது மந்திரம் இந்த இடத்துல முடியுது. அடுத்து 3வது மந்திரம். இந்திரனும் விரோச்சனனும் 32 வருடங்கள் பிரம்மச்சரியம் காத்தபடி பிரஜாபதியுடன் வாழ்ந்தார்கள் என்று இந்த இடத்துல வருது. அப்ப நீங்க இங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, அந்த காலத்துலலாம் வந்து குருகுல கல்வி படிக்க போகணும் அப்படின்னா, இப்ப இன்னைக்கு போயிட்டு நாளைக்கெல்லாம் வெளிய வந்துர முடியாது. அங்கெல்லாம் வந்து குருகுல கல்விங்கிறது பால்ய பருவத்துல, இளமை பருவத்துல குழந்தைகளா இருக்கும்போதே கொண்டு போய் விட்டுருவாங்க. அப்ப அவங்க வந்து அங்க போய் படிச்சு, குருக்கு சேவை செஞ்சு, குருகுலத்திலேயே வாழணும். குருகுலத்திலேயே பாடங்கள் எல்லாம் படிக்கணும். அந்த குரு தான் அந்த குழந்தைகளுக்கு அப்பா மாரி. ஏன்னா, சொந்த அப்பா, அம்மாவ விட்டுட்டு வந்து குழந்தைங்க குரு கிட்ட ஒப்படைக்கப்படும்போது, குருவும், குருவினுடைய பத்தினிகள் தான் அந்த குழந்தைகளுக்கு தாய், தகப்பன் மாரி இருப்பாங்க. அப்ப அவங்களே பார்த்துக்குவாங்க. அவங்களே சமைச்சு போட்டுக்குவாங்க. எல்லாமே அந்த குழந்தைங்கள பராமரிச்சு, தன்னுடைய குழந்தைங்க மாரி வச்சு பார்ப்பாங்க. அப்படிதான் குருகுல கல்வி அந்த காலத்துல இருந்தது. அப்படி போய் படிக்கிறவங்க குறைந்தபட்சம் 12 ஆண்டுகள் குருகுலத்துல இருந்து தான் படிச்சுட்டு வரணும். பட் இவங்க என்ன பண்றாங்க, இந்திரனும், விரோச்சனனும் அங்கேயே 32 வருடங்கள் இருக்காங்க. 32 ஆண்டுகள் அங்க பிரம்மாவிடத்துல பாடம் படிச்சுட்டு இருக்காங்க. அதன் பிறகு ஒரு நாள் பிரஜாபதி அவர்களிடம், "நீங்கள் எதற்காக இங்கே தங்குகிறீர்கள்?" என்று கேட்டார். அதாவது 32 வருஷம் கழிச்சு அந்த பிரம்மாஜி கேட்கிறாரு. "நீங்க இன்னும் எதுக்காக இங்க தங்கிட்டு இருக்கீங்க? 32 வருஷம் ஆயிடுச்சுல்ல. நீங்கலாம் பாடம் முடிக்கலையா? முடிச்சுட்டு இன்னும் நீங்க வெளிய போகலையா? இன்னுமே படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. என்ன பண்றீங்க? எதுக்காக இங்க தங்குறீங்க?" அப்படின்ட்டு பிரஜாபதி வந்து அந்த 2 மாணவர்கள் பார்த்து கேட்கறாங்க. ஒருத்தன் இந்திரன், ஒருத்தன் வந்து விரோச்சனன். அப்போ அவன் சொல்றான், "ஐயா, நீங்கள் ஆன்மா வந்து பாவமற்றது, மூப்பற்றது, மரணமற்றது, கவலையற்றது, பசி இல்லாதது, தாகம் இல்லாதது, ஆசைகள் நிறைவேறப்பட்டது. அதனை தேட வேண்டும், அதனை அறிய வேண்டும். அந்த ஆன்மாவை தேடி அறிந்தவன் எல்லா உலகங்களையும் அடைகின்றான். எல்லா ஆசைகளும் நிறைவேறப் பெறுகின்றான்." அப்படின்னு நீங்க சொன்னீங்க இல்லையா? அதை நாங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம். அதுக்கு தான் நாங்க இங்க காத்துக்கிட்டு இருக்கிறோம். நீங்க அந்த ஆத்மாவ காட்டிக் குடுப்பீங்கன்ட்டு தான் நாம் இங்கே குருகுலத்திலே இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க அவங்க 2 பேரும். அதை அறிவதற்காகத்தான் நாங்கள் இங்கே தங்கியுள்ளோம் என்று பதிலளித்தார்கள். அப்படின்னு நம்ம இங்க பார்க்க முடியுது. இதுதான் அந்த மந்திரத்தினுடைய பொருள். இங்க வந்து இந்த சாந்தோக்கிய உபநிஷத்தினுடைய இறுதி அத்தியாயத்துல வருகின்ற இந்த இடத்துல வர்ற மந்திரம் வந்து இப்படி சுட்டிக்காட்டுது. அப்ப இந்த இடத்துல நம்ம இது என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப வந்து ஒரு குருவ வந்து சந்திச்சு இந்த ஆத்மாவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதுக்கு நம்ம நெறைய முயற்சி எடுக்கணும். சும்மாலாம் தெரிஞ்சுக்க முடியாது. அதாவது ஏதோ கதை கேட்கிற மாரி வந்து கேட்டு போறதோ, அல்லது ஒரு புக்ஸ்ல படிச்சோ, அல்லது ஒரு சினிமாவுல பார்த்தோ, ஆத்மாவை வந்து தெரிந்து கொள்ள முடியாது. நேரடி குருவின் மூலமாக வந்து அவருடைய உபதேசங்கள கேட்டு, அவரு நம்மள பக்குவப்படுத்தி கொண்டு போயி, மாணவனுடைய புரிதலுக்கு தகுந்த மாரி பாடங்களை புகுத்தி, அவன தயார்படுத்தி, அவனுக்கு ஆத்மாவ காட்டிக் குடுக்கணும். அப்படி காட்டிக் குடுத்தா மட்டும் தான் அவன் தயாராக முடியும். இப்போ புக் படிச்சுட்டா நமக்கு ஆத்மாவ தெரிஞ்சுக்க முடியுமான்னா, அப்படி புக் படிச்சு தெரிஞ்சவங்க எத்தன பேரு? யாருமே அப்படிலாம் தெரிஞ்சுக்க முடியாது. அப்ப அதனால இங்க குருகுல கல்விங்கிறது ரொம்ப ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது என்று நம்ம இங்க பார்க்கிறோம்.
அப்ப அந்த மாரி ஒரு குருவை அடைவதற்கு நம்ம பல பிறவிகள் புண்ணியம் செய்திருக்க வேண்டாம். சும்மா வந்து குருகுல கல்விக்குள்ள போயிட முடியாது. குருகுல பாடங்கள படித்து விட முடியாது. அதுக்கான வாய்ப்புகள் எல்லோருக்கும் திறக்கப்படாது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்ப நம்ம இந்த பாடத்துல இப்ப இந்த கலியுகத்திலேயே நம்ம அதான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறோம். இப்ப நம்ம கலியுகத்துல ஏன் நம்ம வந்து இப்ப நீங்கலாம் பாடம் படிக்க வந்திருக்கீங்க. இந்த பராபரம் குழுவுல சேர்ந்து இந்த மாரி சாந்தோக்கிய உபநிஷத்து வித்தைகள கத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, எத்தன கோடி ஜனங்க இருக்காங்க இந்த பாரத தேசத்துல. ஆனா எப்படி ஒரு குறிப்பிட்ட 10 பேர், 20 பேர் தான் இந்த பாடத்திட்டத்துல ஆர்வமா வரீங்க. இப்ப பாருங்க நம்ம கிளாஸ்ல ஒரு 52 பேர் இருக்கீங்க அப்படின்னா, இந்த 52 பேருமே நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால இந்த குரூப்குள்ள வந்திருக்கீங்க. இத படிக்கிறீங்க. அப்ப இது மாரி கோடி கோடியான மனிதர்கள்ல ஒரு சிலர் தான் இதுல நாட்டம் காட்டுவாங்க. அப்படி நாட்டம் காட்டுகிறவர்கள் யாருன்னா, அவர்கள் புண்ணியம் செய்தவர்கள் என்று எங்க சாஸ்திரம் சொல்லுது. அப்ப அந்த மாரி புண்ணியம் செய்தவர்களுக்கு தான் இந்த பாக்கியம் கிடைக்கும். அப்படி கிடைச்சாலும் உடனே கிடைச்சிருமா? உடனே தெரிஞ்சிருமா? உடனே புரிஞ்சிருமான்னா இல்ல. அதுக்கு கொஞ்சம் காலம் எடுக்கும். ஏன்னா, மனப்பக்குவம் உண்டாகும்போது தான் அவங்களால அதிலிருந்து மேல்நிலை பரிமாணத்துக்குள்ள உயர முடியும். அப்ப அந்த மாரி இங்க வந்து பிரம்மாவிடம் வந்து சமித்தை கொடுத்துவிட்டு 32 ஆண்டுகள் பிரம்மச்சரியம் காத்து, ஆன்மாவை பற்றி அறிந்து கொள்ள அசுரர் குல தலைவனாக இருக்கின்ற விரோச்சனனும், தேவர் குல தலைவனாக இருக்கின்ற இந்திரனுமே காத்திருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இது எதுக்கு இங்க இந்த இடத்துல சொல்ல வரேன் அப்படின்னா, மிக உயரிய தேவர்கள் தலைவனாக இருக்கின்ற இந்திரனோ, அசுரர்களின் தலைவனாக இருக்கிற விரோச்சனனுமே ஆத்மாவை தெரிந்து கொள்வதற்காக நேரடியாக பிரம்மாஜியிடம் போய் பாடம் கற்றுக்கொள்வதற்காக 32 ஆண்டுகள் காத்திருக்கிறார்கள் அப்படின்னா, அப்ப அவங்க எவ்வளவு பொறுமை இருந்திருக்கணும் இத தெரிஞ்சுக்கிறதுக்குன்னு பாருங்க. அந்த பொறுமை, அந்த சகிப்புத்தன்மை, அந்த பாடத்திட்டத்தினுடைய அந்த தேடுதல், தேவை இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது, அவங்க அந்த தன்மைக்குள்ள போகும்போது தான் இதை பற்றிய ஞானம் பெற முடியும். ஆனா, இப்ப நம்ம கலியுகத்துல நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஈஸியா உடனே கிடைச்சிடணும். இன்னைக்கு போனா நாளைக்கு அது ரிசல்ட் தெரியணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். அப்படி நடக்காது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த இடத்துல இந்த பாயிண்ட்ட நான் உங்களுக்கு சொல்றேன். அப்ப உண்மையிலேயே ஆன்ம அனுபூதி கிட்டும் பாக்கியமோ, ஆன்மீகத்தில் உயர்வதோ இந்த பிறவியில் சித்தியாக வேண்டும் என்றால், உங்கள் கர்மாவில் இருந்தால் தான் அப்படிப்பட்ட வாய்ப்பு கிடைக்கும். அதற்கான குரு கிடைப்பார் அப்படின்னு இங்க சாஸ்திரம் வெளிப்படையா சொல்லுது. அதாவது நம்முடைய பிறவிகள் எத்தனையோ பிறவிகள் நம்ம பயணம் பண்றோம். புல்லா, புழுவாய், மிருகமா, பறவையா, பாம்பால்லாம் வந்திருக்கிறோம். ஆனா மனித பிறவி வந்த பிறகு உடனே எல்லாருமே ஞானம் அடைஞ்சிருவாங்களா? மனித பிறவியில எல்லா மனிதர்களுமே பிரம்மாவை இறைவனை தெரிந்து கொள்வார்களா? பிரம்மத்தை புரிந்து கொள்வார்களான்னா எப்படி முடியும்? முடியாதுங்கிறது சாஸ்திரம். ஏன்னா, அது கர்மாவுல இருக்கணும். நம்ம வந்து இப்ப எடுத்துட்டு வந்த இந்த பிராரப்த கர்மாவுல, இப்ப நான் இந்த பிறவியில முக்தி அடையணும், மோட்சம் அடையணும், விடுதலை அடையணும், அதற்கான சந்தர்ப்பங்கள் உருவாக்கப்பட வேண்டும் அப்படின்னு நம்முடைய நிகழ்வுல இருந்தால் தான், நம்மள அறியாமயே இந்த தேடுதல்ல நாட்டம் வந்து எதையோ ஒண்ணு பார்க்க போய், எதையோ ஒண்ணு பிடிக்க போய், எத்தனையோ குருமார்கள சந்திச்சு, அப்புறம் எப்படியோ நமக்குள்ள இந்த வாய்ப்புகள் உருவாகி இந்த வித்தை கைக்கு வந்துரும். அப்படி இந்த வித்தை கைக்கு வரும்போது நமக்கு எல்லாம் புரிய வரும். அப்ப இந்த பிறவி அப்படி நமக்கு ஒரு வாய்ப்ப குடுக்குது அப்படின்னா, நம்ம பல பிறவிகளான செய்த புண்ணிய பலனுடைய பாக்கியம் என்றுதான் எங்க சாஸ்திரம் சொல்லுது. அப்ப இந்த ஆன்ம அனுபூதி கிட்டும் பாக்கியம் இருக்க வேண்டுமானால், அது பல பிறவிகள் செய்த புண்ணியத்தினால் சித்தியாக வேண்டும் என்று இங்க சாஸ்திரம் சுட்டிக்காட்டுது. அப்ப அந்த நிலையில் தான் உங்களுக்கு பௌதீக உடல்ல குருவும் வருவார். ஏன்னா, ஈஸ்வரனே குருவா வருவார். பௌதீக உடம்புல வருவார். வந்து உங்களுக்கு இந்த பாடத்தை புகட்டுவார் என்று எங்க சாஸ்திரம் சொல்லிக் குடுக்குது. அப்படி இல்லை என்றால், நீங்கள் ஆன்மீகத்தில் மட்டுமே ஈடுபட்டு வர முடியும். ஆனால் பல பிறவிகள் அத்தகைய வாய்ப்பை அடைவதற்காக எடுக்க வேண்டியிருக்கலாம் என்று இங்க சொல்லுது. அப்ப அந்த அடிப்படையில இங்க இந்த உபனிஷத்து வந்து சொல்ல வருகின்ற விஷயம் என்னன்னா, பிரஜாபதியாகிய பிரம்மாவை கண்டு கொண்டு ஆன்மாவை அறிவதற்காக 35 ஆண்டுகள் காத்திருக்கின்ற இந்த இந்திரனும், விரோச்சனனும் பிரம்மாவிடத்தில ஆன்மாவை காட்டிக் கொடுங்கள் என்று கேட்கிறார்கள். அப்ப முதல்ல 32 வருஷம் கழிச்சு பிரம்மா வந்து அப்படியே மொல்லமா கேட்கிறாரு. ஆன்மாவ காட்டிக் குடுன்னு சொல்றியாப்பா? கண்கள்ல எது தெரியுதோப்பா? அதுதான் ஆன்மா. அது மரணமற்றது, பயமற்றது. அதுவே இறைவன் என்றார் பிரஜாபதி. இவனுங்க என்ன பண்ணிட்டாங்க 32 வருஷம் காத்திருக்கிறானுங்க. வெயிட் பண்ணி எப்படியாவது இப்ப ஆன்மாவை தெரிஞ்சுக்கிட்டா எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஆன்மாவை நம்ம அனுபவம் ஆக்கிட்டோம்னா, நம்ம எல்லாம் அடைய முடியும். எல்லா உலகங்களும் நம்ம அடைய முடியும். எல்லா ஆசைகளும் நிறைவேற பெற முடியும். அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துல தான் இவங்க ஆன்மாவ தெரிஞ்சுக்க உட்கார்ந்திருக்காங்க. ஆனா 32 வருடங்கள் காத்திருந்து 32 வருடம் கழிச்சு ஆன்மாவ வந்து பிரம்மா காட்டிக் குடுப்பாருன்னு சொல்லி இவங்க ஆர்வமா கேட்ட உடனே பிரம்மா ஒரே வார்த்தையில சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, "கண்களில் எது தெரிகிறதோ, அது ஆன்மா" அப்படின்னு ஒரு வார்த்தையில சொல்லிட்டாரு. அது மரணமற்றது, பயமற்றது, அதுவே இறைவன் அப்படின்ட்டாரு. இதை கேட்டதும் இந்திரனும், விரோச்சனனும், "ஐயா,
தண்ணீரில் தெரிபவர், கண்ணாடியில் தெரிபவர் ஆகிய இருவரில் யார் ஆன்மா என்று கேட்டனர். இந்த அனைத்திலும் தெரிவது ஆன்மாவே என்று பதிலளித்தார் பிரஜாபதி. அப்படின்னு இந்த இடத்துல ஒரு மந்திரத்துக்கான பொருள் வருது. அப்ப இங்க என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு விஷயத்த இப்ப நான் கண்ணால் பார்க்கிறேன். அப்ப கண்ணால் பார்க்கின்ற பொருள் வந்து எனக்கு வேறாக இருக்கிறது. அப்படி ஒரு நிலைப்பாடு. அப்புறம் நான் வந்து அந்த கண்ணால் பார்க்கின்ற பொருள் எனக்கு வேறாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பல கோணங்கள்ல பார்க்கிறேன். அது உலகமா இருக்கலாம், உறவுகளா இருக்கலாம், அது பயிர்கள், செடி கொடிகள், மிருகங்கள் அப்படின்னு எவ்வளவோ விஷயங்கள் இந்த கண்களால் பார்த்து தெரியப்படுது இல்லையா? அப்படி தெரிகின்ற எனக்குள்ள ஒரு ஆர்வம் என்ன தெரியுமா? என்னையே நான் தெரிஞ்சுக்கிட்டா, வெளிய இருக்கிற எத்தனையோ விஷயங்கள் தெரியுது. அப்ப கண்களால் பார்க்கின்ற அந்த விஷயங்கள தாண்டி என்னையே நான் தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணணும்? என்னையே நான் பிரதிபிம்பித்து பார்த்தா என்னையே நான் தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? அப்ப என்னையே நான் பிரதிபிம்பித்து பார்க்கணும் அப்படின்னா, அப்ப நான் வந்து எப்படி அத பிரதிபிம்பிக்கலாம்? போய் தண்ணி முன்னாடி போய் நின்னு பார்த்தா என்னுடைய உருவம் பிரதிபிம்பிக்கும். கண்ணாடி முன்னாடி போய் நின்னா என்னுடைய உருவம் பிரதிபிம்பிக்கும். அப்ப இந்த மாரி பிரதிபிம்பித்து எது தெரியுதோ, அது ஆத்மா அப்படிங்கிற அடுத்த ஒரு டாபிக்க பத்தி இங்க பிரம்மா பேசப் போறாரு. நேரடியா கண்கள்ல தெரியறது ஆத்மான்ட்டாரா, அப்புறம் பிரதிபிம்பிக்கிறது ஆத்மான்ட்டாரா, இப்படி சொல்லிட்டு இருப்பாரு. அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, இப்ப நேரடியா ஆத்மான்ன உடனே இந்த எதிர்ல இருக்கிறதெல்லாம் ஆத்மாவா அப்படின்னு அப்படி நெனச்சுக்கிட்டா, அந்த உருவத்துல போய் சிக்கிக்குவாங்க இல்லையா? அது மாரி உருவத்திலே சிக்கிக்கிட்டவங்கலாம் வந்து அஞ்ஞானிகள். ஆனா அதுக்கப்புறம் ஒருத்தன் கேள்வி கேட்கணும். அப்படி கேள்வி என்ன கேட்கணும்? அது எப்படிங்க ஆத்மா வந்து அழிவற்றது அல்லவா? இப்ப நீங்க இந்த கண்ணுல பார்க்கிறதெல்லாம் ஆத்மான்னு சொன்னீங்கன்னா, அது அழியிறத நான் பார்க்கிறேனே. அப்போ ஒரு மரம் ஆத்மான்னு சொன்னா, அந்த மரம் பட்டு போறத பார்க்கிறேன். ஒரு பூச்சி ஆன்மான்னு சொன்னீங்கன்னா, அந்த பூச்சி செத்து போறத பார்க்கிறேன். அப்ப எப்படிங்க அது ஆன்மாவா இருக்க முடியும்? அப்ப எனக்கு என்னமோ கண்ணுல தெரியறது ஆன்மாவா இல்லையே! அப்படின்னு ஒரு கேள்விய வந்து யார் கேட்கிறானோ, அவன் தானே புத்திசாலி மாணவன். கண்ல தெரியறதெல்லாம் ஆத்மான்னு சொன்ன உடனே எல்லாமே ஆத்மா, ஈசாவாஸ்யம், இதம் சர்வம் அப்படின்ட்டு ஒருத்தன் போயிட்டான்னு வச்சுக்கங்க. அவன் தான் விரோச்சனன். விரோச்சனன் என்ன பண்ணிட்டான்? இங்க இருப்பதெல்லாம் இறைவனே அப்படின்ட்டு அவன் போயிட்டான். ஆனா எப்படி இருக்கிறான் இறைவன்? இருப்பதெல்லாம் இறைவன் தான்ப்பா. ஆனா அவன் எப்படி இருக்கிறான்? அது தெரியணும்ல. அந்த விஷயத்த ஊடுருவி பார்க்க நமக்கு ஒரு ஞானம் வேணும். ஒரு அறிவு வேணும் இல்லையா? அந்த இடத்துல இங்க வந்து இப்படி பிரம்மா வந்து ஒரு குழப்புற மாரி ஒரு ஆன்ஸர குடுத்த உடனே, அதுல யாரு ஒருத்தன் தேறி வரானோ, அவனுக்கு தான் அடுத்த ஸ்டெப் கொண்டு போவாங்க. இதுதான் நம்ம இந்த சாந்தோக்கிய உபநிஷத்துல ஆரம்பத்துல இருந்தே பார்த்துட்டு இருக்கிறோம். ஆரம்பத்துல இருந்தே இப்படி ஒரு விஷயத்த இப்படி சொல்லுவாங்க. அவன் அடுத்த லெவலுக்கு போய் அடுத்தது என்னன்னு கேட்பான். அதுக்கு அடுத்த லெவல்ல போய் அதுக்கு அடுத்தது என்னன்னு கேட்பான். இப்படியே நம்ம கடந்து, கடந்து, கடந்து வந்து தான் நம்ம கடைசியா அந்த ஆன்ஸர் புடிக்க முடியும். ஒரு மேத்தமேட்டிக்ஸ் ஃபார்முலா போடுறதுனாலும், அப்படிதான் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா கடந்து, கடந்து, கடந்து வந்து தானே கடைசியா ஆன்ஸர் பிடிக்கிறோம். அது மாரி இங்க ஏன் அந்த மாரி குடுக்குறாங்க அப்படின்னா, அது மனம் வந்து பக்குவம் அடைவதற்கான ஒரு பரிணாம தேவைப்படுது. இப்ப நாம நாதயோகம் வகுப்பு இந்த 21 நாள் நம்ம ஏன் எடுத்தோம்? நீங்க யோசனை பண்ணி பாருங்களேன். இன்னைக்கு கிளாஸ்க்கு வந்தவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏங்க இத நேரடியா முதல் நாளே சொல்லியிருக்கலாம்ல. இவ்வளவு விஷயத்த ஏன் போய் எனக்கு 21 நாட்கள் உட்கார வச்சு இன்னைக்கு சொல்றீங்க அப்படின்னு கேட்கலாம். ஆனா இப்படி நேரடியா சொன்னா புரியாதுன்னு தான் நேத்தே நான் சொன்னேன். நானு கடந்த பாடத்துல நான் என்ன சொன்னேன்? 5ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் 5ஆம் கிளாஸ்ல போய் உட்கார்ந்துகிட்டு இருக்கும்போது, எனக்கு பிஹெச்டி இங்கேயே சொல்லிக் குடுத்துருங்க. நான் எதுக்குங்க 6த், 10த், +2 கிராஜுவேஷன்லாம் போணும். நேரடியா பிஹெச்டி பாடத்த எனக்கு இங்கேயே சொல்லிட்டீங்கன்னா, நான் டாக்டரேட் ஆயிடுவேன். அப்படின்னு ஒரு பையன் 5ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் கேட்டான்னா, அந்த பிஹெச்டி புரொஃபசர் வந்து சொல்லிக் குடுக்க தயாரா கூட இருக்கலாம். இவனுக்கு புரியணுமே. இவன் 5ஆம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கு பிஹெச்டி சப்ஜெக்ட்ட புரிஞ்சுக்கிற அளவுக்கு மெச்சூரிட்டி வேணுமே. அது இல்லாததுனால தானே அவன 5வதுலருந்து 6வது வாடாப்பா, 6வதுலருந்து 7வது வாடாப்பான்னு சொல்லி அவன ஸ்டெப் பை ஸ்டெப்பா நாம அவன பாடம் படிக்க வச்சு தூக்கிட்டு வரோம். அப்போ இப்படி ஜெனரல் எஜுகேஷன்ல வந்து நம்ம எடுத்த உடனே பிஹெச்டிய குடுத்துடலாம். ஆனா அவனுக்கு புரியாது. அப்ப பிஹெச்டி சப்ஜெக்ட் அவன் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அவன் அப்படியே மைண்ட் அப்டேட் பண்றதுக்கான பாடங்கள கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு, படிச்சு, படிச்சு மேல வரும்போது தான் பிஹெச்டில வந்து, ஓ! இவ்வளவு தானா? அப்படின்னு அவனுக்கு ஈஸியா தெரியும். ஆனா அது எடுத்த உடனே இவ்வளவு தானான்ட்டு நீங்க 5ஆம் வகுப்புல குடுத்தீங்கன்னா, ஒண்ணுமே புரியாது. திரு திருன்னு முழிப்பான். அதான் நான் சொல்றேன். 5ஆம் கிளாஸ் படிக்கிற பையன கொண்டு போய் 10த்ல உட்கார வச்சுட்டீங்கனாலே, அவனுக்கு வந்து ஆல்ஃபா, பீட்டா, காமான்னா புரியாது. திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருப்பான். அப்ப அவனுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு வரும்போது தான் அவனுக்கு ஆல்ஃபா, பீட்டா, காமான்னா என்ன? கீழ 1, 2, 3ன்னா என்ன? அப்படின்னு அவனுக்கு புரியும். அப்ப இந்த மாதிரி ஒரு முறை இருக்கு இல்லையா? சாதாரண உலகியல் கல்வியில, அது மாரி இங்க ஆன்மீக கல்வியிலயும் மைண்ட் அப்டேட் ஆகும்போது தான் அந்த தூய அறிவு நிலைக்கு பிரகாசிக்கும். அப்ப அதுக்கு நமக்கு இந்த மாரி ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. இப்படி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் உங்கள கொண்டு போகணும். ஒரு நாள்ல கிளாஸ்ல வந்து எல்லாம் புரிஞ்சிடணும் அப்படின்னு எதிர்பார்த்தா அது நடக்காது. சாத்தியம் இல்ல. நெறைய பேர் ஆனா அப்படி எதிர்பார்த்து வராங்க. அது அவங்க ஏமாந்து போவாங்க. நாம ஒண்ணும் செய்ய முடியாது. ஏன்னா, அவங்களுக்கு உடனே அன்னைக்கே எல்லாம் தெரிஞ்சிடணும்னா எப்படி தெரியும்? அப்படியெல்லாம் உடனே தெரியாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் வரணும். அப்ப இங்க அததான் இங்க இவ்வளவு பெரிய பிரம்மா வந்து 32 வருடங்கள் கழித்து, சும்மா 2 விஷயங்கள சொல்றாரு. எதிர்ல தெரியிறது ஆன்மாங்கிறாரு.
அப்போ வந்து இந்திரன் கேள்வி கேட்கிறான். என் எதிர்ல தெரியறது ஆன்மான்னா, கண்ணுல தெரியறதெல்லாம் ஆன்மான்னா, அது அழிஞ்சு போறத நான் பார்க்கிறேன். அப்ப ஆன்மா அழியாததுன்னு நீங்க சொல்றீங்க. அப்ப இது அழியறதுனால இது ஆன்மா இல்லையே அல்லவா? அப்படின்னு ஒரு கேள்வி கேட்ட உடனே பிரம்மா என்ன சொல்றாரு? கரெக்ட்டா நீ புடிச்சுட்ட. உண்மதான். அப்ப இதுல வந்து இந்த உருவங்கள்ல பிரதிபிம்பிக்குது பாத்தியா? அதுதான் ஆன்மான்ட்டு அடுத்த ஒரு டாபிக்க தூக்கி போட்டுட்டாரு. அப்ப உடனே பிரதிபிம்பிக்கிறது ஆன்மாங்கும்போது, இவன் விரோச்சனன் என்ன நெனச்சுக்கிறான்? ஓ! ஆன்மாங்கிறது ஒரு பெரிய சக்தி. அது என் மூலமா என்னுடைய மனசுலயும், உடம்புலயும் பிரதிபிம்பிக்கிறது இல்ல. அப்ப நான் தான் ஆன்மா அப்படின்னு அவன் தீர்மானம் பண்ணிட்டான். அவன் நான் தான் ஆன்மான்னு தீர்மானம் பண்ணது ஓகே. விரோச்சனன் தீர்மானம் பண்ணது ஓகே. ஆனா அவன் எந்த ஆங்கிள்ல தீர்மானம் பண்ணிட்டான் தெரியுமா? தன்னுடைய பாடி மைண்டையே நான்னு நெனச்சுட்டான். இந்த பாடி தான் ஆன்மா, இந்த மனசு தான் ஆன்மான்னு அப்படி முடிவு பண்ணிட்டான். அப்படி தவறா புரிகிறதுனால அவன் அசுரன் ஆயிட்டான். இந்திரன் வந்து யோசிக்கிறான். அது எப்படி இந்த பாடி, மைண்ட் ஆன்மாவா இருக்க முடியும்? இப்படி இருந்தா மனசு மாறிக்கிட்டே இருக்குது. அப்புறம் பாடி அழிஞ்சு போகுது. அப்ப இது ஆன்மா அழியாததல்லவா? ஆன்மா மாறாததல்லவா? அப்ப இது இருக்க முடியாதுன்னு ஒரு கேள்வி கேட்கும்போது, பிரதிபிம்பம் தான் ஆன்மா அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப தண்ணீல தெரிகின்ற, கண்ணாடியில் தெரிகின்ற அந்த இருவரில எது ஆன்மா அப்படின்னு திருப்பி இவங்க 2 பேரும் கேள்வி கேட்கும்போது, இந்த அனைத்திலும் தெரிவது ஆன்மாவே என்று பதிலளித்தார் பிரஜாபதி. அப்ப பிரஜாபதியின் வித்தையின் முன்னுரையாக அமைகின்ற இந்த கதையின் ஆரம்பத்தில் ஆன்மீக வாழ்க்கை அல்லது தெய்வீக வாழ்க்கையில் என்னென்ன மனமயக்கங்கள் சம்பவிக்கலாம் என்பது சுட்டிக்காட்டப்படுகிறது. முதலில் ஆன்மாவை அல்லது இறைவனை அறிவதினால் வருகின்ற பலன்கள் கூறப்படுகின்றன. அந்த பலன்கள் என்ன? ஆன்மாவை அறிவதினால் நீ வெவ்வேறு உலகங்களை அடையலாம். எல்லா ஆசைகளும் நிறைவேறப் பெறும் போன்றவற்றை வார்த்தைகளுக்கு வார்த்தை இங்கு விளக்கம் கொடுக்கப்பட்டு புரிய வைக்கப்படுகிறது. அப்படிங்கிறத இங்க பார்க்கிறோம். அப்போ வெவ்வேறு உலகங்களை அடையலாம் அப்படிங்கும்போது இங்க பல உலகங்கள் இருக்கு. அந்த பல உலகங்களுடைய பரிணாமங்கள் வந்து மனோ உலகம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அது மனோ உலகம் தான். அதாவது கீழ 7 உலகம்ங்கிறது உங்க மனசு கீழ இறங்கிட்டே போகும்போது பாதாள லோகம், அதுக்கு கீழ இருக்கிற மற்ற லோகங்களுக்கெல்லாம் மனசு போய் சிக்கிக்கும். மேல் உலகமும் அப்படிதான். நீங்க உயர் பரிமாணத்த அடைய அடைய நீங்க மேல் உலகங்கள்ல வந்து உண்மையான தூய அறிவா பிரகாசிக்கிற ஒரு வாய்ப்ப உற்பத்தி பண்ணிக்கும். அப்ப இந்த உலகங்கள்ங்கிறது மனம் உருவாக்குற உலகம் இல்லையா? இப்ப ஆன்மாவை அறிந்தவன் பல்வேறு உலகங்களை அறிகிறான், அடைகிறான். இங்க பிரம்மா சொல்லும்போது, உடனே நாம என்ன நெனச்சுக்கிறோம்? கற்பனையா, நம்ம உடனே இந்திர லோகத்துல போய் கொஞ்ச நாள் இருப்போம் போல இருக்கு. சந்திர லோகத்துல போய் கொஞ்ச நாள் இருப்போம் போல இருக்கு. அப்புறம் சொர்க்க லோகத்துக்கு போயிடுவோம் போல இருக்கு. அப்படின்னு மைண்ட் செட்டுக்கு போயிடக்கூடாது. ஏன்னா நெறைய பேர் பல உலகங்களை அடையலாம். ஆன்மாவை அறிந்தவன் பல உலகங்களை அடையலாம் அப்படின்னு கேட்ட உடனே, அப்படி ஒரு தாட் ப்ராசஸ்க்குள்ள போயிடக்கூடாது. அதாவது பல உலகங்களை அடையலாம் அப்படின்னா, உங்களுக்கு எல்லாம் புரிய வரும். கீழ 7 உலகங்கள் எப்படி இருக்கு? மேல 7 உலகங்கள் எப்படி இருக்கு? அப்படிங்கிறது எல்லாம் உங்களுக்கு புரிய வந்துரும். எப்படி ஆத்மா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா, மனம் வந்து கீழ்நிலை பரிமாணத்துக்குள்ள போனா எப்படியெல்லாம் கீழ மட்டமான லெவலுக்கு போகும். மேல்நிலை பரிமாணத்துக்கு போனா எப்படியெல்லாம் உயர்ந்து போய் தூய அறிவா பிரகாசிக்கும். அப்படிங்கிற ஒவ்வொரு படிநிலைகள ஒவ்வொரு உலகமாக இங்க சாஸ்திரம் உருவகப்படுத்துது. அததான் சொர்க்கலோகம், இந்திரலோகம், பிரம்மலோகம் இப்படின்னு லோகங்களா வச்சிருக்கு. அப்ப இந்த அடிப்படையில வந்து பல உலகங்களை அடையலாம்னோனே, இவங்க வந்து முதல்ல படிக்க வந்த ஆர்வ கோளாறு தானே. அப்ப இவங்க என்ன நெனச்சுக்கிட்டாங்க, நம்ம ஆத்மாவ தெரிஞ்சுக்கிட்டா பல உலகங்களுக்கு போலாம் போல இருக்கு அப்படின்ட்டு ஒரு கியூரியாசிட்டில, சீக்கிரம் ஆத்மாவ காட்டிக் குடுங்க, சீக்கிரம் ஆத்மாவ காட்டிக் குடுங்க. நாங்க அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னு துடிச்சுக்கிட்டு இருக்காங்க 2 பேரும். அப்ப இவரு என்ன சொல்றாருன்னா, இந்த மாரி பல உலகங்கள அடையணுங்கிற ஆசை வார்த்தைகள வச்சுக்கிட்டு இவங்க இந்த மாரி முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? அப்ப இது வந்து இன்னும் மனசு வந்து லிஃப்ட் ஆனா தான் இவங்களுக்கு அது புரிய வருங்கிறதுனால, அவரு அப்படியே மெல்லமா நகர்த்துறாரு. ஒவ்வொரு ஸ்டெப்பா நடத்துறாரு. அப்ப உண்மை தேடுபவர்கள் அதன் அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும். வெறும் உலகியல் வாழ்க்கை வாழ்பவர்களை ஆன்மீகத்தை நோக்கி திருப்புவதற்கு இத்தகைய கவர்ச்சிகரமான சில பலன்கள் கூறப்படுகின்றன என்று நாம் இங்க பார்க்கிறோம். முதல்ல பாடங்கள் படிக்க வரோம். ஆத்மாவை காட்டிக் கொடுங்கன்னு ஒருத்தன் வரான். ஆத்மாவ தெரிஞ்சுக்கிட்டா என்னப்பா அப்படிங்கிறத அவன் கேள்வி கேட்கறான். நம்ம விளக்கம் குடுக்குறோம். ஆத்மாவ தெரிஞ்சுக்கிட்டா உனக்கு எல்லாமே கிடைச்சிடும். எதை அறிந்து கொண்டால் வேறு எதையும் அறியத் தேவையில்லையோ, அதை அறிகின்ற அறிவு தான்ப்பா ஆத்மா. நீ எதை அடைந்தால் எல்லாம் அடைந்ததாகுமோ, அதை அடைவது ஆத்மா அப்படின்னு சொன்ன உடனே, நம்ம மைண்ட் என்ன திங்க் பண்ணும் தெரியுமா? நான் நெறைய கோல்டு, நெறைய பணம் சம்பாதிக்கணும்னு நெனச்சேன். அப்ப எனக்கு அதானே இப்ப தேவை. அப்ப நான் ஆத்மாவ அடைஞ்ச உடனே எனக்கு நெறைய கோல்டு, நெறைய பணம் வந்துரும். அப்ப நான் இனிமேல் ஆத்மாவ அடையறதுக்கு உண்டான ஸ்டெப் எடுத்துக்கிறேன். அப்படின்னு நம்ம நெனச்சோம்னா, அவங்க அப்படித்தானே சொல்றாங்க. ஆத்மாவ அடைந்தால் உனக்கு எல்லாம் அடைந்ததாகும் அப்படின்ட்டாங்க. அப்ப நான் ஆத்மாவ அடைஞ்சுட்டா எனக்கு பணமும் வந்துரும், கோல்டும் வந்துரும். எனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் கிடைச்சிடும். அப்ப அருமையா, அதான் எனக்கு வேணும். அப்புறம் பார்த்துக்கலாம் மற்றதெல்லாம் அப்படின்ட்டு உடனே நீ ஆத்மாவ காட்டிக் குடுங்க. அப்படின்ட்டு ஒரு வேகமா நம்ம முன்னேறி வருவத பார்க்க முடியுது இல்லையா? அப்படி முன்னேறி வருகின்றவனுக்கு உண்மையில அது கிடைக்கும். அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா அது எப்படி கிடைக்கும்? எப்போது கிடைக்கும்? அது அப்படிங்கிற விவரங்கள புரிய வச்சா போல் தான் அது கிடைக்கும்.
ஏன்னா இது மனம் கடந்த உயர் பரிமாண அறிவு நிலை அல்லவா? அந்த அறிவு நிலையில நீங்க எப்படி பிரகாசிக்கிறீங்களோ, அதை பொறுத்து உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். அந்த பிரகாசம் உங்களுக்கு சரியா பிரகாசிக்கல அப்படின்னா, அதுக்கு தகுந்த பெனிஃபிட் தான் கிடைக்கும். அது எங்க சாஸ்திரம் சொல்லுது. அப்ப அந்த மனம்ங்கிறது அந்த படிநிலைகள்ல பக்குவப்படுவதற்காக இப்படியெல்லாம் நம்ம சொல்லி கொண்டு வரோம். அதனால சில கவர்ச்சிகரமான வார்த்தைகள் கூறப்படுகின்றன. அப்ப இத்தகைய உத்திகள் கையாளப்படுகின்றன. அதற்காக மக்களை இறை நாமங்களை ஜெபிக்க சொல்லி கூறப்படுகின்றன. அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நம்ம இதுல பார்க்கிறோம். அப்ப உலகில் மனிதர்களிடம் எல்லாவற்றையும் துறந்துவிட்டு இறைவனின் தாமரை திருவடிகளை நாடுங்கள் என்று சொன்னால், ஒருபோதும் காதில் வாங்கிக் கொள்ள மாட்டார்கள். அதனால தான் அந்த சைத்தன்ய பிரபு, பழைய மகான்கள் அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா, மனிதர்கள இறைவன் பக்கம் திருப்புவதற்கான சில தந்திரங்கள் செய்வார்கள். ஏன்னா, அந்த காலத்துலலாம் ரிஷிகள், மகான்கள் எல்லாம் நேரடியா கடவுள் பக்கம் திரும்பு, எல்லாவற்றையும் விட்டுவிடு. அதெல்லாம் அல்ப பொருள், அழியக்கூடிய விஷயம். அழியாத இறைவன் தான் சத்தியம், நித்தியம். இது உனக்கு பணம், காசு முக்கியம் இல்ல. இது கூட வராது. காதற்ற ஊசியும் வாராது காண் கடைவழிக்கே. நீ என்ன கடைசில சாகும்போது காது இல்லாத ஊசி கூட நீ தூக்கிட்டு போக முடியாது இல்லையா? பட்டினத்தார் தானே சொல்றாரு. காதற்ற ஊசியும் வாராது காண் கடைவழிக்கே. அப்ப கடைசி காலத்துல நீ காது போன ஊசி கூட எடுத்துட்டு போக முடியாது. ஏன்னா, அது எவனுமே பயன்படுத்த மாட்டான். ஒரு டைலருக்கு கூட ஊசி வேணும்னா, அதுல காது இருக்கணும். அப்ப அப்படி ஒண்ணுமே உபயோகப்படாம தூக்கி எறிகிற பொருளாகிய காதற்ற ஊசி கூட நீ எடுத்துட்டு போக முடியாது கடைசி காலத்துலங்கும்போது, நீ எத தேடுற இங்க? எத அடையிற? என்னத்த நீ பிடிக்க போற? அப்ப நீ உண்மையா உனக்கு எது கூட வரும்? எது நித்தியம்? எது அநித்தியம்? அப்படின்னு விளக்கம் குடுத்து, நித்தியமானது இறைவன் மட்டும் தான் அப்படின்னு சொன்னா, எத்தன பேர் ஏத்துக்குவான்னு நெனைக்கிறீங்க? மேக்ஸிமம் ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன, சரிங்க அது இறைவன் நித்தியமாவே இருக்கட்டும். அத கடைசியா பார்த்துக்கிறேன். இப்ப எனக்கு இன்னைக்கு வாழ்றதுக்கு வழிய சொல்லுங்க. இப்ப எனக்கு பணம் வேணும். இப்ப எனக்கு சாப்பாடு வேணும். எனக்கு இப்ப வீடு வேணும். எனக்கு இப்ப கார் வேணும். அப்படி இருக்கிறதுக்கு வழிய சொல்லுங்களேன். அது நான் சாகும்போது, அப்புறம் நான் நித்தியமான பொருள அடையிறேன்னா, அநித்தியமான பொருள அடையிறேன் அப்ப பார்த்துக்கலாம். இப்ப எனக்கு லைஃப்ல என்ஜாய் பண்றதுக்கு வழி சொல்லுங்க அப்படின்னு தான் நெறைய பேர் கேட்கறாங்க. ஆனா இங்க என்னன்னா, இப்ப நம்ப வாழும்போது நமக்கு அந்த எல்லா அனுபவங்களும் கிடைக்கணும், எல்லா சௌகரியங்களும் கிடைக்கணும் அப்படின்னா, இதை பிடிச்சாலே எல்லாம் அடைய முடியும். ஆனா அது எப்படி பிடிக்கிறதுன்னு தெரியாதனால தான் மனதுல சிக்கிக்கிட்டு இப்படி மட்டமான வாழ்க்கை மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கார்கள்ங்கிறதையும் மகான்கள் பார்த்து பரிதாபப்பட்டு அவர்களுக்கு உண்மை நிலையை உணர்த்துவதற்கான தந்திரத்தை செய்தார்கள் என்று நாம் இங்க பார்க்கிறோம். அதுக்கான வரலாற்று கதைகள், சான்றுகள் நெறைய நம்ம இடத்துல இருக்கு. அதை பேசினா இப்ப நம்ம டைம் போயிடும். அப்ப இங்க என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா, இறைவனை அடைவதற்கு ஆத்மான் என்று தெரிந்து கொண்டு நாம் அனுபவத்துக்கு வருவதற்கு சில ஆசை வார்த்தைகளை சாஸ்திரம் பேசுவதை வைத்துக்கொண்டு, அதற்காக அடைக்கிறேன் என்று நம்ம நினைக்கக் கூடாது. உண்மையா அடைஞ்சா நமக்கு என்னென்ன கிடைக்கும்? அத புரிஞ்சுகிட்டு நம்ம அதுல பயணம் பண்ணணும். அந்த அடிப்படையில இங்க விவேகத்தினால கொஞ்சம் நான் இது எதுக்காக, இது எதுக்காகன்னு கேள்வி மேல கேள்வி கேட்டு வர்றவன் தெய்வீக தன்மை அடைகிறான். அவன் தேவனாகிறான் அப்படிங்கிறது இங்க சொல்ல வருது. அப்படியே குருட்டுத்தனமா ஏத்துக்கிட்டு பயணம் பண்றவன் மூடனாக இருக்கிறான். அவன் அசுரன் ஆகிறான் அப்படின்னு இங்க சொல்லப்படுது. அப்ப இந்த 2 விஷயத்த இங்க நல்லா நீங்க உள்வாங்கிக்கிட்டு, இப்ப நம்ம சாஸ்திரங்கள எதற்காக படிக்கிறோம்? நம்ம தெய்வீக நிலையை அடைவதற்காக படிக்கிறோம். அப்ப ஆத்மாவை நம்ம அறிவதனால நாமளும் தேவன் ஆகின்றோம். அப்ப அந்த நிலையை அடையறது தான் இங்க இந்திரனுக்கும், விரோச்சனனுக்கும் உண்டான கேரக்டர்ன்ட்டு இந்த பாடம் இங்க நமக்கு சொல்லுது. இன்றைக்கு நான் இந்த இடத்துல வகுப்பை நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத் சத்.